பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிரு. தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டு. நன்மைனா எதுங்க? இயேசு கிறிஸ்து வழி நடப்பது நன்மை. அவர் நன்மை செய்ய அந்த பூலோகத்துக்கு வரல, தீமை செய்ய வந்தார். தீமை அவர்கிட்ட இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் தீமை தான். இயேசு பின்பற்றுறோம், இயேசு வழியில் நடக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்காக தான் பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டுங்கிற மகனே மகளே, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருந்தது. நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். எத்தனை வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் எத்தனை அற்புதங்கள் செய்தாருங்க. தீமை எதனா செய்திருக்கிறாரா இயேசு நம்ம வாழ்க்கையில்? நம்ம ஏங்க தீமை பற்றி கொண்டிருக்கணும்? நம்ம வாழ்க்கையில் அநேக தீமை தாங்க வருது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மையானது எதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வர வேண்டும்னா, இயேசு உலகத்தில் வந்து அநேக அற்புத அடையாளங்களை நன்மைகளை செய்துட்டு போனவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா, தீமை உங்களை அணுகுவதில்லை. உங்களுக்கு தீமை உங்ககிட்ட வராதுங்க. கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு தீமை தான். தாய் தகப்பன் கீழ்ப்படியாமல், வேலை ஸ்தலத்தில் கீழ்ப்படியாமல், முதலாளி கீழ்ப்படியாமல், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாமல், அநேக கீழ்ப்படி இருக்குது. எத்தனை படி கீழ்ப்படி இல்லாமல் மேல்படி போக முடியாது. கீழ்ப்படியில் வேணும். ஆசீர்வாதம் வேணும்னா தீமை வெறுக்கணும். ஆண்டவர்கிட்ட தீமை கிடையாதுங்க, நன்மை தான் செய்ய வந்தார். உங்களுக்கு நன்மை வேணும்னா தீமையை விட்டு விலகுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமூகத்தில் ஒரு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியில் அநேக தீமையான காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்குமேனால், இந்த வார்த்தை கேட்ட மாத்தியில் ஆண்டவரே, அவங்க தீமையை வெறுத்து விட்டு நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க குடும்பத்திலே ஆசீர்வாதமாக வாழ நீ கிருபை தார் ஆண்டவரே. நீ நன்மை செய்ய உலோகத்தில் வந்தீர் ஆண்டவரே. நன்மையை செய்துவிட்டு கற்றுக் கொடுத்தீர் எங்களுக்கு ஆண்டவரே. இயேசுவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியில் ஒரு நன்மை வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த தீமையான காரியங்கள் நெருக்குது ஐயா. நீர் இந்த வார்த்தையை அனுப்பி தீமை விட்டு விலகும்படியாக நல்ல இருதயமாக அவங்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.